Hi friends, welcome to Kisola. Big Boss ஓட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஆதிரியா கிளியிலையும் கிளிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரையும் அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஷோ ஆரம்பிக்குது, தப்பா சொல்லிட்டா வேற மாதிரி கண்ட்ரோல் செய்யறாங்க, அதனால பேர் சொல்லுங்க ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவங்க பேரை வந்து எந்திரிச்சு சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியா வந்து எந்திரிச்சிடாம ஐயம் ஆதிரியா மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கிளியிலும் கிளிக்கிறாரு. சபை நாகரிகம் கூட இல்லையோ அப்படின்னு மாதிரி இன்டெரக்டாக கேட்குறாரு. எல்லாருமே உங்களுக்கு முன்னாடி ஒரு 5-6 பேர் சொன்னாங்க. 5-6 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று அவங்க பேரை சொன்னாங்க. ஏன் உங்களால் வந்து ஒரு மனசாக சொல்ல முடியாதா மாதிரி கேட்குறாரு. அவங்க ஓகேன்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் சேதுபதி வந்து அப்படின்னா டென்ஷன் ஆக்குறாங்க. அவர் வந்து அப்படியே கண்ட்ரோலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக மேனஸாக பண்ணியிருக்கலாம்ல, இது கூட உங்களுக்கு தெரியாது, இது கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி செம்ம டோஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து செம்மையாக செஞ்சிரு பிக் பாஸ் டீமை பற்றி ஆதிரியை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. கேமில் வந்து ஜெயிக்கிற தோக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமே ஒழுங்காக கேம் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணல அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலே வந்து விஜய் சேதுபதி செம்ம காண்டில் இருந்திருப்பாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆதிரை ஏதாவது தப்பானாங்கன்னா செம்ம டோஸ் கொடுங்க அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. லாஸ்ட் சீசன்லேருந்து பூர்ணிமா இருந்தாங்களா, பூர்ணிமா எப்படி வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணுறாங்க. என்னதான் அவங்க சினி ஃபீல்டில் இருந்தாலும் சபை நாகரிகத்தில் எப்படி பேசணும் பண்ணணும் அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக பண்ணலையோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆதிரை பண்ணது சரியாக தப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு எல்லாருக்கும் முன்னாடி விஜய் சேதுபதி விட்டுருங்க, அங்கேருந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி எல்லாம் உட்காந்துருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இப்படி வந்து எந்திரிச்சு சொல்கிறதுனா என்ன ஆக போகுது, தலைக்கிற மதியம் இருந்தால் என்ன நடக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியுது. விஜய் சேதுபதி வந்து கரெக்டான டோனில் வந்து ஆதிரியை வந்து செம்மையாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. இன்னுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எல்லா விஷயம் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆதிரியை பண்ணது சரியாக தப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.